ரொம்ப பொறுமையா பேசினாரு. மெயினா அதுதான் முக்கியம். ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஜாதகம் பார்க்கணும் இல்லாம ஒரு சகோதரன் மாதிரி சொல்றாரு. இன்னைக்கு காட் கிஃப்ட்னு நினைக்கிறேன். சோ நான் ரொம்ப உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். மகரம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் 12, 2025. உத்திராடம் விட்டுக் கொடுத்து செல்லவும். இன்று உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த மகரம் ராசிக்காரர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை முழுவதுமாக காப்பாற்ற நினைப்பதை விட சில விஷயங்களில் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. இந்த நாள் அமைதியாக செயல்படுவதற்கு உகந்தது. பணியிடத்தில் டுடே சிறிய மாற்றங்கள் ஏற்படலாம். சக ஊழியர்களுடன் டுடே ஒத்துழைப்பாக செயல்பட வேண்டும். மேலதிகாரிகளுடன் டுடே வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. புதிய பொறுப்புகள் டுடே உங்கள் மீதான நம்பிக்கையை அதிகரிக்கக்கூடும். தொழில் முயற்சிகள் டுடே சாதகமான முறையில் செல்லும். புதிய ஒப்பந்தங்களை டுடே கவனமாக பரிசீலிக்க வேண்டும். முதலீடுகளை டுடே செய்யும் முன்பு ஆலோசனை அவசியம். வியாபாரத்தில் டுடே எதிர்பார்த்த லாபம் கிடைக்கலாம். குடும்ப உறவுகளில் டுடே சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். மன அழுத்தத்தை டுடே குறைக்க மனநிலையை சமநிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்பத்தினரின் டுடே ஆதரவை பெறுவது உங்கள் சந்தோஷத்திற்காக முக்கியம். உடல் ஆரோக்கியத்தில் டுடே சிறிய பிரச்சனைகள் இருக்கலாம். தூக்கமின்மை டுடே அதிகரிக்கலாம். முழுமையான ஓய்வு அவசியம். மன அழுத்தத்தை டுடே தவிர்க்க பிராணாயாமம் அல்லது மென்மையான யோகா பயிற்சி உதவலாம். பரிகாரம்: விநாயகர் வழிபாடு டுடே செய்வது சிறந்த பலனை தரும். தர்ம காரியங்களில் டுடே ஈடுபடுவது மன அமைதியை தரும். திருவோணம் சிந்தித்து செயல்படவும். இன்று திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த மகரம் ராசிக்காரர்கள் எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன்பு ஆழமாக சிந்திக்க வேண்டும். விரைவாக எடுத்த முடிவுகள் எதிர்பாராத விளைவுகளை தரலாம். பணியிடம்: மேலதிகாரிகளின் டுடே பார்வை உங்களின் வேலைகளின் மீது இருக்கும். சக ஊழியர்களுடன் டுடே நல்ல தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள். புதிய வேலை தேடுபவர்கள் டுடே சிறந்த வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம். பணியில் டுடே உங்கள் திறமை வெளிப்படும். குடும்ப உறவுகளில் டுடே நல்ல சமரசம் காணலாம். உறவினர்கள் டுடே உங்கள் முடிவுகளை ஆதரிக்கலாம். குழந்தைகளின் டுடே வளர்ச்சியில் கவனம் செலுத்துங்கள். குடும்பத்தில் டுடே நல்ல நிகழ்வுகள் நடைபெற வாய்ப்பு. உடல் ஆரோக்கியத்தில் டுடே கவனமாக இருக்கவும். உணவு கட்டுப்பாட்டில் டுடே இருக்கும் அவசியம். உடல் சோர்வு டுடே அதிகமாக இருக்கலாம். ஓய்வை உறுதியாக பின்பற்றவும். பரிகாரம்: விஷ்ணு சஹஸ்ரநாமம் டுடே பாராயணம் செய்தால் நன்மை கிடைக்கும். பசு மற்றும் பிராணிகள் உணவளிப்பது டுடே புண்ணியத்தை தரும். அவிட்டம் பொறுமை வேண்டும். இன்று அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த மகரம் ராசிக்காரர்கள் எந்த ஒரு சூழ்நிலையையும் பொறுமையாக அணுக வேண்டும். ஆவேசமாக முடிவெடுப்பதை தவிர்க்கவும். பணியில் டுடே சிறிய மன அழுத்தங்கள் இருக்கலாம். வேலைச்சூழல் டுடே எதிர்பார்த்ததை விட சற்று சவாலாக இருக்கலாம். மேலதிகாரிகளுடன் டுடே கவனமாக பேச்சுவார்த்தை நடத்துங்கள். பொறுமையாக செயல்பட்டால் டுடே நல்ல முடிவுகள் கிடைக்கும். தொழில் முதலீடுகளில் டுடே கவனம் செலுத்த வேண்டும். புதிய ஒப்பந்தங்களை டுடே ஆராய்ந்து செயல்படுங்கள். நெருக்கடியான பொருளாதார சூழ்நிலை டுடே ஏற்பட்டாலும் நிலையாக செயல்படுங்கள். வாடிக்கையாளர்களின் டுடே நம்பிக்கையை பெற சிறப்பாக செயல்பட வேண்டும். குடும்ப உறவுகளில் டுடே சற்றே சிரமம் ஏற்படலாம். உறவினர்களுடன் டுடே பொறுமையாக பேசுவது நல்லது. குடும்பத்தில் டுடே அமைதியாக செயல்பட்டால் நாளைய தினம் நல்ல பலன் கிடைக்கும். பரிகாரம்: சனீஸ்வர பகவானுக்கு நிவேதனம் வைத்து வழிபடுங்கள். நேசிக்கத் தகுந்தவர்களுக்கு டுடே உதவி செய்யுங்கள்.